வாடா செல்லம், வா உட்கார். மாமா, என்னடா அம்மாவை விட்டுட்டு வந்தது தப்பா மாமா? நீ பண்ணதும் தப்பு இல்ல, அவ பண்ணதும் தப்பு இல்ல. தப்புக்கான இலக்கணமே இங்க தப்பாதானடா இருக்கு. மாமா, நான் நான் எதுவுமே தப்பா அவங்கள பேசல மாமா. டேய், யாரு தப்பா பேசியிருந்தாலும் அது தப்பு. ஏன்னா தப்பித்தவறி நீ தப்பு பண்ணியிருந்தாலும் அது தப்பே இல்லம்மா. தப்பி போன ஆட்டுக்குட்டியே திரும்பி வந்துட்டதா பைபிள்ல சொல்லிருக்கு. நீ தப்பா போயிருந்தா எவ்வளவு தப்பு பண்ணிருக்கலாம். நீ பண்ண மாட்டடா அந்த தப்ப. மனசுக்கு பிடிச்சவன் கூட வாழ்றதுல தப்பே இல்லை. மனசே இல்லாதவன் கூட வாழ்றது தான் தப்பு. தப்பி தவறி நான் தப்பு பண்ணிட்டேனோன்னு தப்பு தப்பா தோணுது மாமா. அவர் ரொம்ப நல்லவர் மாமா, தப்பானவர் இல்ல, கலைஞன். அவர் ஒரு கலைஞன், அதுதான் அவரோட வாழ்க்கை. ஒருத்தன் கலைஞனா இருக்கிறது தப்பா மாமா? அவரை விட்டுட்டு வந்தது நான் செஞ்ச தப்பு ஒண்ணு இப்பதான் மாமா தோணுது. மேனகா, நடைமுறை வாழ்க்கையே தப்புமா. தப்பு பண்ணவன் தப்பி போயிடுறான், தப்பு பண்ணாதவன் தப்பிக்க முடியாம தவிக்கிறான். எது தப்புன்னு யார்மா நிர்ணயம் பண்றது? அதுவே தப்பு. மூளைக்குள்ள ஒரு முண்டாசு இருக்கு. அது பாரதியுடையதாகவும் இருக்கலாம், நம்மளதாகவும் இருக்கலாம். அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டா தப்பே பண்ண மாட்டோம். மாமா, நான் தோத்து போயிடல மாமா. ஆனா துவண்டு போயிட்டேன். அவர் கூட பழகி பழகி என்னோட நாடி நரம்புக்குள்ளெல்லாம் கலை பரவிடுச்சு. கலை மாமா, கலை. காத்துக்கு வேலை போட முடியுமா மாமா? கலைக்கும் அதுதானே. 2 நாள் மாமா, 2 நாள் எனக்கு இங்க தங்கறதுக்கு இடம் கொடுங்க. நான் புகுந்த வீட்டுக்குள்ளேயே புகுந்துடுறேன். வாழ்ந்த வாழ்க்கையவே தொடர்ந்துடுறேன். பாசத்தோட எல்லை கோடுகளுக்கு சில நேரங்கள்ல வேறுபாடு இருக்கும். ஆனா வேறுபடுறது தெரியாம மாறுபட்டா வாழ்க்கை எவ்வளவு மாறுபடும்னு இப்பதான் மாமா புரிஞ்சுக்கிட்டேன். அம்மாடி, உன் மனசோட வேதனை எனக்கு புரியுதுமா. மரியாதை ஒரு மனுஷனை தூக்கி நிறுத்தும். அவன் மரியாதை ஒரு மனுஷனை உடைச்சி சரிச்சிடும். கலைன்றது சாதாரண விஷயம் இல்லம்மா. அது ரத்தத்தோட வேர்வை. அந்த ரத்தம்ன்றது சாதாரணமானது இல்ல, அது உழைப்புக்கான சுரம். அந்த ஸ்வரம் இல்லைன்னா ஸ்ருதியும் இருக்காது,
உடம்புல சூடும் இருக்காது. வாழ்க்கையில ஒரு விஷயம்தாம்மா, வெற்றியுடைய ரகசியம் வெற்றி பெற்றவனுக்கு தெரியாது, தோத்தவனுக்கு தான் தெரியும். நீ எல்லாம் புரிஞ்சவ, இதையும் புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். இங்க இருக்கிறது 2 நாளா 3 நாளான்றது முக்கியம் இல்ல. நீ இருக்க வேண்டிய இடம் இதுவான்றது தான் முக்கியம். மௌனத்தின் அலறல் பல பேர் காதுகளுக்கு கேட்காது. கேட்டவங்களுக்கு அதனுடைய அழகு தெரியும். தெரிஞ்சவன் சொல்றேன், தெரிஞ்சுக்கோ. அண்ணே, அண்ணே, வாமா. எங்கண்ணே அவ? யார கேக்குற? என் மகளை தானே கேக்குறேன். எதுக்காக? நீதான் வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டிய. விரட்டுட்டேன்னு ஆனா மனசை விட்டு துரத்த முடியலையே. தவிக்குது நான் மனசு. தங்கச்சி, அது உன் புள்ளடா, உன் ரத்தம். ரத்தத்தை கீறி பார்க்க கூடாது, சொந்தத்தை சுரண்டி பார்க்க கூடாது. அவ எந்த தப்பும் பண்ணல. அவ வாழ்க்கைக்கான முடிவை அவ எடுத்திருக்கிறா. அதுக்கான எல்லா உரிமையும் அவளுக்கு இருக்கு. நம்ம காலம் மாதிரி கிடையாதுடா இப்போ. நம்ம பிள்ளைங்க நாமளே ஆச்சரியப்படுற அளவுக்கு சிந்திக்கிற பிள்ளைங்க. நாம தோல்ல தூக்கி போட்டு வளர்த்தோம், தூக்கி சுமந்தோம். அப்படிலாம் பெருமை பேசக்கூடாது. அவங்க பிள்ளைய பெத்து தோல்ல தூக்கி போட்டுக்கும் போது அது புரியும் அவங்களுக்கு. தொப்புள் கொடி உறவுன்றது கொடிய அறுத்ததுக்கு அப்புறம் தானே நமக்கே தெரியும். அப்பவே அறுத்த உறவை
இப்ப அருந்ததா நினைக்க கூடாது. ஆனா அவன் நான் கத்து கொடுத்த வாத்தியார கடைசி வர நினைக்கிறோமா? அதான் ஆனா அவனோட முடிஞ்சு போச்சு. அதுதான் உறவு. அப்படித்தானே வாழ்ந்தோம், அப்படித்தானே வளர்ந்தோம். அத நம்ம ஞாபகம் வச்சிருந்தா நம்ம பிள்ளைங்க எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருப்பாங்க. ஏணி ஏறத்துக்கு மட்டும்தாம்மா தேவை, இறங்கறதுக்கு தேவையே இல்லை. குதிச்சிடலாம். அதே மாதிரி தாம்மா எல்லாம். புரியுதுன்னு அவன் எங்கன்னு இப்ப தேடுறல்ல அவளை பார்க்கணும்னு. இதுக்கு தான் நான் அவளை உன் வீட்டில் கொண்டு வந்து விட்டேன். அப்ப நீ சரியா பார்த்திருந்தா இப்ப தேட வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. இரு, கூப்பிடுறேன். மேனகா, அம்மாடி மேனகா. அம்மா, அம்மா, அம்மா. அம்மா, மாமா. புரிஞ்சிடுச்சு மாமா. அம்மாக்கு புரிஞ்சிடுச்சு மாமா. நான் அவங்க வயத்துல பிறந்த பொண்ணுன்னு அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு மாமா. டேய், அவளுக்கு தெரியாதாடா? இல்ல மாமா, இப்பதான் மாமா புரிஞ்சிருக்கு. இப்பதான் மாமா தெரிஞ்சிருக்கு. அண்ணு, என்ன இப்படி பேசுற? எப்படிலாம் வளர்த்த இவள உங்களுக்கே தெரியல. சின்ன வயசுல நான் உன்னை அப்படி தாளாட்டி வளர்த்தேன்டா. அப்படி வளர்த்தவளாமா என்ன கை விட்டுட்டு போன நீ? இல்லடா அண்ணன், நான் எங்க இவளை கைவிட்டேன் சொல்லுங்க. கோகிலா, அம்மாடி விடுறா. வந்தாச்சு இல்ல, எல்லா உறவும் கைக்குள்ள இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு? அம்மாடா, ஓ அம்மாடா. ஒரு நாள் கோவப்படுவாங்க, வாழ்க்கை முழுக்க கோவமாவா இருப்பாங்க. இல்லண்ணா, அப்படிலாம் இல்ல. எனக்கு தெரியும்டா. எனக்கு தெரியாதா?
பாவம்டா, ரொம்ப பாவம். அம்மா 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 அம்மா. நான் தப்பு பண்ணலம்மா, நான் தப்பு பண்ணல. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கம்மா என்ன. இல்லடா, நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கல. இல்லடா, பெத்த பொண்ணையே எந்த தாயா தப்பா நடிப்பான சொல்லு. நான் அப்படி புரிஞ்சுக்கலடா, நீ என்ன புரிஞ்சுக்கோ. இழப்புடா, உன்னோட இழப்பு. நீ என்ன விட்டுட்டு போயிட்டேங்கிற இழப்பு என்னால தாங்க முடியல. தவிப்பேன். அதனாலதான் எனக்கே தெரியாம நான் என்னென்னமோ பேசிட்டேன். அம்மா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கம்மா, ஆனா என் மனசோட ரணம் ஆற மாட்டேங்குதும்மா, ஆறவே மாட்டேங்குது. மாமா கிட்ட நான் எவ்வளவு பேசின தெரியுமா? அவ்வளோ பேசிருக்கேம்மா. வலிக்குதும்மா. நீங்க அன்னைக்கு தூக்கி போட தட்டோட வலி இப்பவும் என் நெஞ்சுக்குள்ளேயே இருக்கு. இல்லடா, அண்ணே, நான் என்னென்ன பண்ணட்டும்? டேய், நீ ஒன்னும் பண்ண வேண்டாம்டா. நான் தான் சொன்னேன்ல, இந்த காலத்து பிள்ளைங்க தெளிவா இருக்காங்கன்னு. அவ தெரிஞ்சுப்பா. மேனகா, அம்மா கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாதுடா, புரிஞ்சுதா? இல்ல மாமா, நான் தப்பா பேசல மாமா. அம்மா தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களேன்னு எனக்கு வருத்தம். அந்த வருத்தம் தான், வேற ஒண்ணும் இல்ல மாமா, வேற ஒண்ணும் இல்ல. தப்பே இல்லடா, தப்பு நீ எதுவுமே இல்ல. நான் தப்பா புரிஞ்சுக்கலடா, தப்பா புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தேன், ஆனா தப்பா புரிஞ்சுக்கல. அம்மா நான் தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சுக்கூடா. அம்மா இல்லம்மா. என்ன மன்னிச்சுடு. நான் உங்க பொண்ணுமா, என்னைக்கும் தப்பு பண்ண மாட்டேன், தப்பாவும் போக மாட்டேன், தப்பாவும் போக மாட்டேன், தப்பா போக மாட்டேம்மா, தப்பா போக மாட்டேன், தப்பா போக மாட்டேன்.